ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி கந்த சஷ்டியோட 6வது நாள் சூரசம்ஹாரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகனுக்கு பிடித்த பிரசாதம் திருப்பாகம் அப்படிங்கிற தான் சூரசம்ஹாரம் முடித்ததும் முருகனுக்கு படைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேங்க. அதில் உள்ள அதே ப்ரொசீஜர் படி இன்றைக்கி அந்த திருப்பாகமும் செஞ்சாச்சு. கூடவே லெமன் சாதமும் செஞ்சுருந்தேங்க. ஸோ கிட்டத்தட்ட பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம், விபூதி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 பொருட்களால் முருகனுக்கும் வேலுக்கும் சிறப்பாக அபிஷேகம்லாம் பண்ணிட்டேங்க. இதை பார்க்குற நீங்களும் உங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக இந்த சமயத்தில் நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நானும் கண்டிப்பாக முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். கோயிலுக்கு போய் ஏதாவது வேண்டுதல் வைக்கணும், இந்த வேண்டுதலுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே, ஆனால் அங்கே போய் சாமியை பார்க்குறப்ப நமக்கு மனசில் வேறு எதுவுமே எனக்கு தோணாதுங்க. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் சாமி கும்பிட்டு தீபாரணை தொட்டு கும்பிட்டு வெளியே வந்தக்கப்புறம் தான் என்னடா நம்ம எந்த வேண்டுதலும் வைக்கலையே அப்படின்னு தோணும். மெயினாக எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல உடல் உழைப்பு, நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கணும். அதனால் அந்த உழைப்புக்கு நம்ம உடம்பு தான் முக்கியம். ஸோ நல்ல ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் அள்ளி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. எங்கள் வீட்டில் இந்த வெற்றிலை வாங்கி வச்சு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த மலைக்கு சூப்பராக தழுத்து வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி முருகனுக்கு எங்கள் வீட்டில் இருந்த வெத்தலையிலே 6 வெத்தலை எடுத்துகிட்டு சர்க்கோண கோலம் போட்டு திருநீர்லேயே சர்க்கோண கோலம் போட்டாச்சுங்க. போட்டு நடுவில் ஒரு ஓம் விளக்கு மட்டும் பொருத்திட்டு சாமியை ரொம்ப சூப்பராக இன்றைக்கி வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்கு குன்றத்தூருக்கு கிளம்பிட்டேங்க. 5 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறவங்க சூரசம்ஹாரத்து அன்னைக்கு ஏதாவது பிரசாதம் கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. அதனால் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு பிரசாதத்தை செஞ்சு கோயிலில் கொண்டு போய் கண்டிப்பாக கொடுத்துடுவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூரசம்ஹார நிகழ்ச்சியில் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேங்க. அதை கண்டிப்பாக நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.